ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு சுண்டல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு கடாய் சூடுபடுத்தி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கூடவே கொஞ்சம் கடுகு, சோம்பு போட்டுக்கலாம். அது கூடவே 2 பல்லு பூண்டு, கறிவேப்பிலை. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. அது கூட நம்ம முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுண்டல் குழம்புலாம் முருங்கைக்காய் போட்டு வச்சோன்னா ஸோ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதை ஆட் பண்ணி அப்படியே நம்ம ஒன்று சேர கிண்டிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒன்று சேர நல்லா கிண்டியாச்சு. ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு அடிப்பிடிக்காமல் அப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாம். இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். மிளகாத்தூளும் உங்கள் காரத்தேற்ப போட்டுக்கலாம். அது கூடவே லைட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம், எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. அதை அப்படியே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதி வரை வெயிட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணிட்டு அப்படியே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். புளியை ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட தேவையான அளவு நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே லைட்டாக மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி கழுவி அப்படியே ஊற்றிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் உள்ள லைட்டாக தண்ணி ஊற்றி அதையே ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த சுண்டல் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை அந்த குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி குழம்புல ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது கீழே ஊற்றாமல் அதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த சுண்டலை இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே தண்ணியோடு ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா சுண்டலுமே ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா நம்ம இது பண்ணதெல்லாம் சுண்டி சூப்பராக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் வைப்பாங்க. நான் இந்த மெத்தடில் தான் சுண்டல் குழம்பு வைப்பேன். ஸோ சுண்டலும் நல்லா வெந்திருக்கு. அது கூட நம்ம போட்டிருந்த முருங்காயும் நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிடிச்சிருந்த அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.